வானவ பசங்களா ஒன் பீஸ் எபிசோடு 1104ல் நம்ம தலைவன் ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட 3வது கத்தி எடுத்து வாயில் வச்சுட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவன் முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது. அப்படி மீறி போய் நின்னாங்கன்னா அவங்க கதை வந்து கஞ்சல் தான். அடுத்து பாணி ஒரு ரூம்குள்ளே போனால அவளுக்கு முன்னாடி குமாவோட அந்த பபுள் மாதிரி இருந்தது. அது வந்து குமாவோட மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக கிரியேட் ஆச்சு, எப்படி கிரியேட் ஆச்சு, என்ன காரணம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் பாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸை பார்க்க போகிற மாதிரி சொல்லின்னு இருக்கிறா. அதை விட ஒரு மாசான விஷயம் இந்த எபிசோட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூசி தாங்க. அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஆனால் அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனால் எனக்கு வந்து ஒரு மன வருத்தமாக இருக்குதுங்க அதை பார்த்ததும். கொய்யால நான் இருக்க வேண்டிய இடம்டா அதுன்ற மாதிரி தோணுச்சு. பட் இதுக்கு மேலே நான் டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா அது சொன்னா அப்புறம் வேறு மாதிரி போய்டும் இந்த வீடியோ. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம் இந்த எபிசோடில் நடந்தது. பட் இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்த மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியாக வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். ஸோ எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பாணி கிட்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. அவள் அந்த ரூம்குள்ளே போனால் பார்த்தீங்களா, போயிட்டு அந்த குமாவோட அந்த பபுளை பார்த்தல. அப்போ வெகாபாக் வந்து பாணி அங்கேருந்து வந்துரு, அதுவும் குமாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லினே இருக்கிறாரு. ஆனால் பாணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறத காதில் வாங்க அப்படியே பார்த்துனே இருக்கிறா. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. நம்ம வெகாபாக் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறாரு. குமா வச்சு சில டெஸ்ட்லாம் எடுத்துங்கிறாரு போலகுது. எடுத்துகிட்டு ஒரு போர்டில் வந்து ஒரு எழுதுங்கிறாரு. அப்போ வெகாபாக் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒன்று கண்டுபிடிச்சாரு. அது என்னதுன்னா, ஒருத்தவங்க செத்தாங்கன்னா அவங்க வெயிட் வந்து 21 கிராம் வந்து குறையுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த 21 கிராம் தான் சோலோட வெயிட்ன்ற மாதிரி வெகாபாக் வந்து குமா கிட்ட சொல்கிறாரு. குமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் புரியலன்ற மாதிரி நான் சொல்லினுங்கிறான். அதுக்கடுத்து நம்ம வெகாபாக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்ன அந்த விஷயமும் உன்னோட பவரும் சிமிலராக இருக்குதுல்லன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யோசிக்கிறான். ஸோ அவர் அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னோட பவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பெயினை வந்து வெளியே தள்ளும், அது ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து கொடுக்கும். அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுத்துட்டு அதை இன்னொருத்தவங்க வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம வெகாபாக் வந்து சொல்கிறாரு. அடுத்து வெகாபாக் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மைண்டில் இருக்கிற இமேஜஸும் அவரும் மெமரிஸ் அது வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அதை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ குமா வந்து என்னோட மெமரிஸ் நீ கேட்குறேன்ற மாதிரி கேட்குறாரு நம்ம வெகாபாக் கிட்ட. அப்போ வெகாபாக் வந்து ஆமாம் தயவு செஞ்சு அதை கூடன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ குமா அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இல்லை முடியவே முடியாது, நானே அசிங்கப்படுத்திப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ வெகாபாக் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் என்னை தவிர வேறு யாரையும் பார்க்க விட மாட்டாத, தயவு செஞ்சு கூடன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நான் தரமாட்டேன்ற மாதிரி தான் சொல்லினுக்கிறான். ஸோ இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்லேயே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, வெகாபாக் ஒரு வழியாக குமாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவனோட மெமரிஸுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுக்க வச்சுக்கிறாரு. அந்த பபுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாணி முன்னாடி வந்து இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. நம்ம வெகாபாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாணி கிட்ட, பாணி அங்கே வந்து போவாத, உனக்கு குமாவோட பவரை பற்றி தெரியல, அது குமாவோட பெயின், அதை யாராவது தொட்டாங்கன்னா அவங்க கொல்ற அளவுக்கு அதோட பவர் வந்து இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பாணி வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை அது வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட் ஆகிட்டு நம்ம தலைவங்கிட்ட வருது. நம்ம ஜோரோ 2 கத்தியை கையில் வச்சுன்னு கக்கு கூட சண்டை போட்டுன்னு இருக்கிறான். அப்போ கக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால் இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட டெவல் ஃப்ரூட் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அதுவும் நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம லுச்சி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரியே இவனும் அவனோட அவேக்கன் ஃபார்முக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அப்போ சைடில் நம்ம ஸ்டூசியும் லுச்சியும் பேசிட்டுக்கிறாங்க. ஸ்டூசி அவன்கிட்ட என்ன கேட்குறான்னா, எப்படி நீ வெகாபாக்கை கிட்னாப் பண்ண போகிறன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு லுச்சி வந்து உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுன்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ இவங்க 2 பேரும் பேசினுக்கிறத மானிட்டரில் நம்ம ஷாக்காவும் அவரை மீதி ஸ்டார்ஸும் பார்த்துனுக்கிறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, செராஃபிம்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 4, அது எல்லாமே வந்து மேலே வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம கக்கு ஸ்டூசி அப்புறமா லுச்சி மேலே வந்தாங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணினே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்துட்டு இருக்குது. அப்போ உசோப் வந்து என்ன சொல்கிறான்னா, நல்ல வேளை ஜோரோவும் ப்ரூவும் கப்பல்லே இருந்தாங்க, இப்போ அவங்க 2 பேரும் இவங்களை பார்த்துப்பாங்கன்ற மாதிரி உசோப் வந்து சொல்கிறான். அதுக்கு ஷாக்கா வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நல்லா பாரு செராஃபிம்ஸும் வந்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா செராஃபிம்ஸ் 4 பேர், அப்புறமா CP0 ஏஜென்ட் வந்து 3 பேர். ஸோ மொத்தம் 7 பேர், அப்புறமா நம்ம ஜோரோ ப்ரூக் 2 பேர். ஸோ 7 vs 2 நடக்க போகுதுன்ற மாதிரி நம்ம ஷாக்கா வந்து சொல்கிறாரு. அப்போ உசோப் அதுக்கு வந்து அவனுக்கு செராஃபிமே கூட்டு வந்துட்டான்லான்ற மாதிரி அவன் வந்து கத்துறான். அதுக்கு ஷாக்கா என்ன சொல்கிறான்னா, இல்லை CP0 வந்து அவங்களை இங்கே கொண்டு வந்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டரை ஃபாலோ பண்ணுற அந்த ஹைராக்கி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி சிப், அது கீழே இருக்கிறது யார்கிட்ட இருந்தாலும் அது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செராஃபிம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அதுக்கு மேலே நம்ம சென்டமாரு, அப்புறம் வெகாபாக், அதுக்கடுத்து ஃபைல்டர்ஸ். இப்போ அத்தாரிட்டி சிப்பை கையில் வச்சிருக்கிற நம்ம லுச்சி வந்து கமாண்ட் கொடுத்தாலும் அவனுக்கு மேலே இருக்கிற வெகாபாக் வந்து வேற ஒரு கமாண்ட் கொடுத்தா செராஃபிம்ஸ் வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து கேட்கும். அதனால CP0 வந்து செராஃபிம்ஸை மேலே கூட்டு வந்துருக்க மாட்டாங்க,
அதனால தான் மேலே வந்துக்குதுன்ற மாதிரி நம்ம ஷாக்கா வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க எதிர்பார்க்காதப்ப நம்ம இதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி நம்ம ஷாக்கா வந்து சொல்லினுக்கிறாரு. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துக்கு போகுது. அதாவது சைட் பை சைடில் காட்டுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா நம்ம பாணி அந்த மெமரிஸை பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறது. 2வது வந்து கும்மா மலை ஏறினா பார்த்தீங்கன்னா ரெட் லைனா அதை வந்து காட்டுறாங்க. ஸோ கும்மா வந்து ஏறின்னு இருக்கிறான். அப்போ கீழே இருக்கிற மரீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை சொல்கிறாங்க. அப்புறம் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. அதில் அவன் தவறி கீழே ஊந்துடுறான். அவன் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஏறிட்டான். அங்கேருந்து மறுபடியும் வந்து கீழே விழுறான். ஊந்ததுக்கப்புறம் மரீன்ஸ்லாம் வந்து அவனை போய் சரௌண்ட் பண்ணுறாங்க. சரௌண்ட் பண்ணிட்டு சொல்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. கும்மா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சிட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணிட்டு திருப்பி மலை ஏறத்துக்கு வந்து முயற்சி பண்ணுறான். இது முன்னாடி சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு அவனை. சரி இப்போ பாணி வந்து என்ன சொல்லுங்கிறான்னா, இல்லை இது வந்து எங்கள் அப்பாவோட பெயின் கிடையாது, அவரோட பவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இது அவரோட மெமரிஸ் தானேன்ற மாதிரி நம்ம பாணியே வந்து கேட்குறா. வெகாபங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டது ஷாக் ஆகுறாரு. இப்போ சீன் மறுபடியும் லேபுக்கு வருது. நம்ம ஷாக்கா முன்னாடி சொன்னார்ல அந்த டைலாக்லேருந்தே கண்டினியூ ஆகுது. அது என்னதுன்னா, நம்ம CP0 இதை வச்சு அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஒன்று சொல்லினுக்கிறாரு. அப்போ நம்ம எடிசன் என்ன சொல்கிறோன்னா, நல்ல ஐடியா தான், ஆனால் கமாண்டை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபவுண்டர் ஸ்டைல்லேருந்து கொடுத்தா சரி வராது, நேரில் போய் தான் கொடுக்கணும், அதனால் நான் வந்து போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு எடிசன் வந்து அங்கே போகிறான். அப்போ லிலித்தும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவ கூட போகிறா. அப்போ நம்ம ஃப்ராங்கி என்ன பண்ணுறான்னா, அவங்க 2 பேரால சமாளிக்க முடியாது, அதனால் நானும் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ராங்கி வந்து ஓடுறான். அப்போ சாஞ்சி என்ன சொல்கிறான்னா, ஒன் பீஸை கண்டுபிடித்து நம்ம ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம், இந்த டைமில் மாஸ் எடுக்கணும் வந்து சண்டை போகிறப்ப செத்துட்டான மாதிரி அவன் சொல்லினுக்கிறான். நாமி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறா, டேய் நம்ம க்ரூமேட் ஒருத்தன் ஆபத்தில் இருக்கிறான், போய் ஹெல்ப் பண்ணுறான்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம சாஞ்சி என்ன பண்ணுறான்னா, கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், செராஃபிம் மாதிரி இந்த சாஞ்சி ஃபிம் வந்து நாமிசன் சொல்கிறத வந்து கேட்குன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போடுறானுங்க. அதாவது சாஞ்சி யார் யார் சொல்கிற ஆர்டர் ஃபாலோ பண்ணுவான்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராபின் அப்புறமா நாமி அவங்கள வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறான். அவங்க சொல்கிற ஆர்டர் வந்து கன்ஃபார்மாக கேட்பானா. அதுக்கு அடுத்து வந்து மீதி ஸ்டார்ஸ் எல்லாரையும் போட்டுக்கிறான். அதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோ ஃபேஸை வந்து போட்டுக்கிறானுங்க. ஜோரோ ஃபேஸை கூட நார்மலாக போடல, அந்த மாஸ்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இவரோட ஆர்டர் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி போட்டு வச்சுக்கிறானுங்க. அதில் செராஃபிம் என்னங்க செராஃபிம், இந்த சாஞ்சி ஃபிம் எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சிக்குதுங்க, எங்கேருந்து கண்டுபிடிச்சானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ சாஞ்சி அந்த மாதிரி நாமிகிட்ட சொல்லிட்டு ஃப்ராங்கி கூட ஓடுறான். ஓடுறப்பே அடைச்சேக் நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி சொல்லினே வந்து பார்த்தீங்கன்னா ஓடினு இருக்கிறான். இப்போ சீன் வந்து நம்ம ஜோரோ கிட்டேயும் கக்கு கிட்டேயும் வருது. அப்போ கக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, என்ன நீ முன்னாடி தோக்கடிச்சல அந்த ஸ்கோரை நான் இப்போ செட்டில் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றான். அப்போ ப்ரூக் வந்து ஜோரோ கிட்ட இது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற மாதிரி கேட்கறான். அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்றான்னா, அது ஜிராஃபி தான், ஆனால் ஜிராஃபில வேற ஏதோ மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு எதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அவனை வெட்ட போறேன்ற மாதிரி ஜோரோ சொல்றான். அப்போ கக்கு என்ன சொல்றான்னா, என்ன நீ வெட்ட போறியா பாப்போண்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறானுங்க. நம்ம கக்கு வந்து அவனோட மூக்கை வச்சு மட்டுமே அட்டாக் பண்ணினுக்கிறான், வேற எதுவும் இல்லை போடுது அட்டாக் பண்ணுறதுக்கு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி அட்டாக் பண்ணுறான். நம்ம ஜோரோ அவனை கத்தி வச்சு தடுத்துனுக்கிறான். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கக்கு அடிக்கிறப்ப ஜோரோ பின்னாடி போயினே இருக்கிறான். அப்புறமா நம்ம ஜோரோ ஒரு கட்டத்து மேலே கடுப்பானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதுக்கு அடுத்து அவன் 1 இன்ச்சு கூட நவரவே இல்லை. அப்போ அவன் வந்து கக்கு கிட்ட என்ன சொல்றான்னா, வானோல ஒரு பாம்பு கிட்ட, அதாவது கைடோவை சொல்றான், அந்த பாம்பு கிட்ட நான் ரொம்ப சண்டை போட்டுட்டேன், இப்போ எனக்கு போர் அடிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு கக்குவோட மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா தரையில் அடிக்கிறான் நம்ம ஜோரோ. இப்போ லுச்சி வந்து ஒரு புறம்போக்கு வேலை பார்க்குறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிற செராஃபிம்ஸுக்கு அந்த லேபை டெஸ்ட்ராய் பண்ணுங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறான். எதுக்காக அப்படி கொடுக்குறான்னா, இப்போ சப்போஸ் நம்ம லிலித்தும் அப்புறமா எடிசனும் வெளியே வந்துட்டு செராஃபிம்ஸுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, செராஃபிம்ஸ் லிலித்தும் எடிசனும் கொடுக்குற ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணும். ஏன்னா அந்த கமாண்டிங் ஹைராக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெகாபங் தான் வந்து டாப்பில் இருக்கிறாங்க இவங்களை விட. ஸோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும், அது நமக்கு சரி வராதுன்ற காரணத்தினால அவங்க வெளில வரதுக்கு முன்னாடி லேபை டெஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லுச்சி வந்து சொல்கிறான். இதுக்கு அடுத்து அந்த 4 செராஃபிம்ஸ், அதாவது நம்ம குட்டி ஜிம்பே, குட்டி மியாக்கு, குட்டி ஹேன்காக்கு, அப்புறம் குட்டி குமா, இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பவர்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த லேபை வந்து போட்டு நாசமாகறாங்க. இதுக்கு அடுத்து சீன் தாங்க தரமாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூசியை காட்டுறாங்க. அவள் வந்து சண்டைக்கு போகிற மாதிரி கோட்டெல்லாம் காட்டுறா, சண்டைக்கு வந்து ரெடி ஆகிறா. சரி யார் கூட சண்டை போட போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவள் யார் கூட சண்டை போட போகிறான்னா, நம்ம கக்கு கூட சண்டை போட போகிறா. அதாவது சண்டை போகிறான்னு சொல்கிறத விட அவள் வந்து போயிட்டு கக்கோட கழுத்தை கடிக்கிறா. கக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு ஊந்துடுறான். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம லுச்சி வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஸ்டூசி நின்றுனுக்கிறா. நம்ம கக்கு வந்து மலாந்து கிடக்குறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஆனால் ஸ்டூசி வந்து நார்மலாக நிற்கல, வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மாதிரி நிற்கிறா. அவளுக்கு வந்து திடீர்னு ரெக்க இருக்குது, பல்லு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்குது. சிம்பிளாக சொல்லணும் ஒரு வேம்பயர் மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தரமாக இருந்துச்சுங்க. சீனாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. அவள் அது எப்படி என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ நம்ம லுச்சி வந்து என்ன பண்ணன்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஸ்டூசி என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இவனை தூங்க வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ சைடில் வந்து என்ன விஷயம் போடுறாங்கன்னா, இவன் வந்து ஒரு க்ளோனு. யாரோட க்ளோன்லாம், ராக் ஸ்பிரிட்டில் இருந்த பக்கிங்ஹாம் ஸ்டூசியோட க்ளோனு, மேட்ஸோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் க்ளோன் இவதான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம லுச்சி வந்து நம்ம ஸ்டூசி அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். ஆனால் நம்ம ஸ்டூசி அதுலேருந்து தப்பிச்சுட்டு அவள் லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறா. அந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப்ரிசம் ஸ்டோன் வந்து இருக்குது. அதை நம்ம லுச்சியோட கழுத்தில் வச்சுட்டு அவனையும் போய் கடிக்கிறா. கடிச்சிட்டு அவனை வந்து மயக்கம் போட்டு உழ வைக்கிறா. இந்த சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அது லைட்டாக வயிற்றுச்சலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனாலுமே சீன் வந்து தரமாக இருந்துச்சு. நம்ம ஜோரோ வந்து இதெல்லாம் பார்த்துனே இருக்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டூசி எதுக்காக அப்படி பண்ணினுக்கிறா,
அடுத்து நம்ம ஜோரோ சூசி கூட சண்டை போடுவோம் இல்லை அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த எபிசோடு வந்து மாசாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சீன் ஆச்சு. நம்ம ஜோரோட ஃபைட்டாக இருக்கட்டும் இல்லை செராஃபிம்ஸோட பவராக இருக்கட்டும் அதுக்கடுத்து நம்ம சூசி பண்ண ஒரு சின்ன சம்பவமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்க்கறது மாசாக இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு வந்து எந்த சீன் பிடிச்சிது, நம்ம சூசியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் போகணும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களே இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்கள். பார்த்ததுக்கப்புறமா இதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.